வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்தை உணவு. நம்ம எப்போதுமே நம்ம கிட்ட உள்ள ஒரு உணவோட மேலை நாட்டு உணவு மற்றவங்களோட உணவு, அதாவது வேற ஸ்டேட்டோட உணவாக இருந்தாலும் சரி, வேற நாட்டோட உணவாக இருந்தாலும் சரி, அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஏன்னா எப்பயாவது ஒரு தடவை தான் அதை சாப்பிட முடியுங்கிற பட்சத்தில் அதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோம். அது நமக்கு ஒத்துக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதே கிடையாது. அது ருசிக்காக எப்பயாவது ஒரு தடவை சாப்பிடலாம். ஆனால் தொடர்ந்து அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஹெல்த்துக்கு நல்லதா, நம்ம நாட்டில் விளையக்கூடிய பொருட்கள் நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அப்படிதான் இயற்கை நமக்கு ஒவ்வொருத்தரையும் கொடுத்துருக்கு. ஏன்னா நம்மளோட என்வாயர்மெண்ட் ரொம்ப சூடாக இருக்கிறதால அதுக்கேற்ற உணவுகள் மட்டும்தான் இங்கே விளையும். அந்த சீதோஷ்ண நிலையில் விளையிற உணவுகள் மட்டும்தான் நமக்கு உடம்புக்கு ஒத்துக்கவும் செய்யும். இப்போ ஒரு சின்ன விஷயம், அவங்க இப்போ நார்த் இந்தியாவில் பாலக்குன்னு எல்லாத்துலேயுமே சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு பாலக்குன்னு ஒரு கீரை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இதை முருங்கைக்கீரை நீங்கள் யூஸ் பண்ணுவோம். பாலக்கும் முருங்கைக்கீரையும் வேறையா ஒன்றா அப்படின்னு பார்த்தோம்னா, நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு பாலக்கீரை ஒத்துக்கும். நமக்கு இங்கே அந்த பாலக்கீரைக்கு பதிலாக முருங்கைக்கீரையை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுதான் நமக்கு ஒத்துக்கும். ஏன்னா நமக்கு நிறைய கால்சியம், அயன் எல்லா ப்ராடக்ட்ஸும் அதில் நமக்கு வேண்டிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அவ்வளோ சக்திகளும் நமக்கு இங்கே நிறையவே கிடைக்கும். ஏன்னா நம்ம வெயிலில் நிறைய எக்ஸ்போஸ் ஆகுறதால நம்ம உடம்புல விட்டமின் டியும் நமக்கு நிறைய கிடைக்கும். ஆனால் உடம்புல உள்ள எனர்ஜி ரொம்ப சீக்கிரமாக வெளியேறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணக்கூடியதுக்கு இது கிடைக்கும். அதேமாதிரி பிஸாலேருந்து எல்லா மேலை நாட்டு உணவுகளில் கவனிச்சிங்கன்னா மேலே மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், இன்னும் ஒரு ஹெர்ப்ஸ் நிறையா போடுவாங்க. கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா பேசில் அப்படின்னு ஒரு பொடியை தூவாங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் துளசி. கிட்டத்தட்ட அந்த குணங்களை ஒத்து வரக்கூடிய மேலை நாட்டு ஹெர்ப்ஸுக்கும் நம்ம நாட்டு மூலிகைக்கும் உள்ள ஒற்றுமைகள் வேற்றுமைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்க பேசில் லீவ்ஸ்ன்னு சொல்கிறத நம்ம நாட்டு துளசி இலை. இதை எப்போதுமே நிழலில் உலர்த்திட்டு கடைசி நாள் மட்டும் ஒரு நாள் வெயிலில் வச்சுட்டு அதை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது பேசில் லீவ்ஸு, துளசி இலை வந்துடும். அடுத்தது ஓரிகானோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓரிகானோ பொடி என்ன அப்படின்னா அவங்களோட ஹெல்ப்ஸ் அப்படின்னா நம்மளோட ஓமவல்லி இலை. ஓமவல்லி இலையும் இதுமாதிரி 14 நாள் வெயிலில் நிழலில் உலர்த்திட்டு ஒரு நாள் கடைசியில் வெயிலில் உலர்த்தி அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஓரிகானோ ஹெர்ப்ஸ் நமக்கு கிடைச்சிரும். அடுத்தது தைம் அப்படின்னு சொல்கிற ஹெர்ப்ஸ் அவங்க சொல்லுவாங்க. நம்ம நாட்டுக்கு அது ஓமம் இருக்கு இல்லையா, அது ஓமம் அந்த விதையை போட்டு வளர்ற சின்ன சின்ன இலைகள் கொண்ட ஓமம். இது ஓமவல்லி இலை வேற, ஓமம் வரக்கூடிய இலைகள் டோட்டலி வேற. இந்த ஓம இலைகள் இந்த மாதிரி தைமுக்கும் ஒத்து வரக்கூடியது. ஏன்னா தைம் அதிகமான வாசனை தரக்கூடிய ஒரு இலையா அமையும். ஓமத்தால் விளையக்கூடிய அந்த சின்ன சின்ன இலைகள் ஹெர்ப்ஸ் நமக்கு அதிக சத்து தரக்கூடியதாக இருக்கும். இது மாதிரி அப்புறம் அவங்க கொடுத்தத பார்ஸ்லே லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஊர் கொத்தமல்லி கீரை. இந்த மாதிரி ஹெர்ப்ஸை நம்ம நிழலில் உலர்த்திட்டு அப்புறம் முறையாக வெயிலையும் உலர்த்தி நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹெர்ப்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணாமல் இல்லை, அவங்க நிறையவே அங்கே நாட்டில் விளையிற அவங்களோட மூலிகைகளை யூஸ் பண்ணி தான் அவங்களோட உணவு பழக்க வழக்கமே இருந்திருக்கு. அதனால தான் அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க. நம்மளும் நம்ம நாட்டில் விளையிற ஹெர்ப்ஸை நம்ம உணவுகளில் யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளும் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். அந்த ஹெர்ப்ஸ் தான் அவங்க பேக்டு பண்ண அதே ஓரிகானோவோ பேசில் லீவ்ஸோ நம்ம பேக்கட் ஐட்டம்ஸை நம்ம வாங்கி நம்ம பிஸாலேயோ இல்லை வேறு ஏதாவது நம்ம உணவுகள்லையோ பாஸ்தாலேயோ நம்ம செய்யாமல் நம்ம நாட்டில் விளையிற நம்ம உணவு ஹெர்ப்ஸு மூலிகைகளை எல்லாமே இது மாதிரி முறையாக பதப்படுத்தி அதை நம்ம பொடி செய்து அதை நம்ம தூவி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா முழு பலனும் நமக்கு கிடைச்சிரும். இதே முருங்கைக்கீரையை பாலக் செய்யும் போதோ இல்லை பாஸ்தா செய்யும் போதோ ஒரு கீரையை அவங்க லைட்டாக ஆலிவ் ஆயிலில் வதக்கிட்டு அதை அரைச்சி யூஸ் பண்ணுவாங்க. இதே நம்ம முருங்கைக்கீரையை ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயிலையோ இல்லை தேங்காய் எண்ணெயிலையோ வதக்கி அதை நம்ம மிக்சியில் அரைச்சி அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு முழு சத்தும் நமக்கு கிடைச்சிரும். ஒரு சின்ன சின்ன விஷயமும் நம்ம நாட்டில் விளையிற நம்ம எங்கே இருக்கோமோ அதை சுற்றி என்ன விளையுதோ என்ன நமக்கு கிடைக்குதோ அந்த மூலிகைகளை நம்ம யூஸ் பண்ணி சாப்பிடும் போது மேலை நாட்டு உணவுகள் சாப்பிடும்போது கிடைக்கிற திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைச்சிரும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினைச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாக்கரை அணுகுங்க.